இக்காமத்தின் சிந்தனை ஏன் அந்நியப்பட்டு போச்சு, அதை மட்டுமே தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது பல கோணங்கள்லேருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேள்வி வரும். இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏன் முன்னாடி இருக்கிற ஆட்கள் சொல்லலை? இது ஒரு கேள்வி. சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன் முன்னாடி இருக்கிற ஆட்கள் சொல்லலை? ஏதோ இந்த முன்னாடி இருக்கிற எல்லா புக்குகளும் இவங்க படித்து அதில் எதுலேயுமே இல்லைங்கிற மாதிரி விளங்கிட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அதுக்கு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரணங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமத்துடைய இந்த இகாமத்து தீன்கிற இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் பிரபலமாக போய் சேராததுக்கு காரணமே யார்? முஸ்லீம்கள் தான். ஏன்னா அது அது அவங்களுடைய அந்த கொள்கையாக அவங்க நினைக்காமல் இருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்குது. ஒவ்வொரு கொள்கையும் இந்த உலகத்தில் நிறுவப்பட்டிருக்கு. ஜனநாயகம் ஒரு கொள்கை, சோஷியலிசம் ஒரு கொள்கை, கம்யூனிசம் ஒரு கொள்கை, கேபிட்டலிசம் ஒரு கொள்கை. இது மாதிரியான கொள்கைகள் நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் உலகத்திலேயே எந்த கொள்கைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, 5 சிறப்புகள் இந்த கொள்கைக்கு இருக்குது. இஸ்லாம் பேசக்கூடிய ஏகத்துவ ஜனநாயகம்ங்கிற இந்த கொள்கை இருக்கு இல்லையா? இஸ்லாம்னு சொன்னாலும் சரி, வெறும் தௌஹீதுன்னு சொன்னாலும் சரி, ஹாக்கிமியத்துன்னு சொன்னாலும் சரி, கிலாஃபத்துன்னு சொன்னாலும் சரி, ஏகத்துவ ஜனநாயகம்னு சொன்னாலும் சரி, அப்போ எந்த ஒரு கொள்கைக்கும், எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்திற்கும், எந்த ஒரு மதத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த கொள்கைக்கு 5 சிறப்பு இருக்குது. அதில் முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கொள்கை எடுத்துங்க, கேபிட்டலிசம், கம்யூனிசம், இது எதுவாக இருக்கட்டும், மனிதர்களுடைய மூளையில் உதிச்சது. அவர்களுக்கு தோணுன ஒரு ஐடியா பார்க்குறாங்க, உலகம் போயிட்டுருக்கிறது சரியில்லைன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை சரி பண்ணுறது எப்படின்னு உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. பல்வேறு காலகட்டங்கள் உட்காந்து செதுக்கி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ இந்த ஒரு கொள்கையை டிசைன் பண்ணுறதுக்கே அவங்க பார்த்திங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் எடுத்துக்குவாங்க. இந்த மன்னராட்சி கவுத்தி விட்டு அதுக்கப்புறம் மக்களாட்சி கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்திருக்காது. பல 100 வருடங்கள் பல பேர் அதுக்காக பாடுபட்டுருப்பாங்க. ஆனால் இஸ்லாமுங்கிறது அப்படி கிடையாது. இது நம்மளெல்லாம் படைச்சது, மனித அறிவிலேயே உதித்த கொள்கை கிடையாது. நம்மளெல்லாம் படைச்ச அல்லாவுடைய அறிவில் உதித்த ஒரு கொள்கை. ஸோ இது அதனால் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் சிறப்பு என்ன? இது அல்லாவுடைய ஐடியா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உலகத்தில் பயன் மட்டும் கிடையாது. இப்போ இந்த கொள்கையை அப்ளை பண்ணும்போது துனியாவுடைய வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு நல்ல இன்பமானதாக மாறிடும் அப்படின்னு கிடையாது. மறுமையுடைய வாழ்க்கையும் இதில் என்ன ஆயிரும்? இதில் இன்பமானதாக மாறிடும். நிரந்தர வாழ்க்கைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட், இந்த கொள்கையை பின்பற்றுவதும் பரப்புவதும் காரணமாக என்ன அமைஞ்சிரும்? உலக வாழ்க்கையும் பெட்டராயிரும், மறுமை வாழ்க்கையும் பெட்டராயிரும். அதே மூணாவது எடுத்திங்கன்னா, இது ஒரு கொள்கையை நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ அந்த எடுத்து சொன்னோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இது என்ன சொல்கிறது, ஏட்டு சுரக்கா கதிக்கு உதவாது அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிம்பாங்க. ஆனால் உலகத்திலேயே நாம் அழைப்பு விடுக்கக்கூடிய இந்த கொள்கை மட்டும்தான் நடைமுறைப்படுத்தியும் வெற்றிகரமாக காட்டப்பட்டது. அப்போ ஒரு காலத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. அது நடைமுறைப்படுத்தும்